தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் உங்கள் குடும்பங்களோடும் குறைவாக இருப்பதா. இன்றைய நாளிலே நாங்கள் திருப்பாடல் ஆசிரியருடைய வார்த்தைகளோடு இன்றைய நாளுக்குள் உள்நுழைவோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோரை பேறு பெற்றோர். நாங்கள் பேறு பெற்றவர்களாக மாற வேண்டுமாக இருந்தால் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வேண்டும். அதுவும் ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் என்னில் நிலைத்திருக்கிறார், நான் ஆண்டவரில் நிலைத்திருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னிலே ஆண்டவர் குடிகொண்டிருக்கிறார். தூய பவனடிகளார் ஒருவரை பார்த்து கேட்கின்றார், உங்களுடைய உள்ளங்கள் ஒவ்வொன்றும் தூய ஆவியார் குடிகொள்ளும் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இந்த கேள்வியை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது, எங்களுடைய உள்ளம் கடவுள் வாழும் ஆலயம். இதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவேதான் நாங்கள் நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு, நம்பிக்கை நிறைந்த செயற்பாடுகளோடு, நம்பிக்கை நிறைந்த சிந்தனைகளோடு நாங்கள் ஆண்டவருடைய வழியிலே செல்ல நாங்கள் தயாராக வேண்டும். பவுல் மீண்டும் சொல்லுகின்றார், வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்து. கிறிஸ்து என்னை நிலைத்திருக்கின்றார் என்று சொல்லி சொன்னாலும், கிறிஸ்து என்னோடு பயணிக்கின்றார் என்று சொல்லி சொன்னாலும், நான் ஏன் அச்சம் கொள்ள வேண்டும்? நான் ஏன் பயம் கொள்ள வேண்டும்? நான் ஏன் பீதி கொள்ள வேண்டும்? கஷ்டங்கள் துன்பங்களை கண்டு நானே துவண்டு போக வேண்டும், பயந்து போக வேண்டும்? ஏனென்றால் ஆண்டவர் என்னில் நிலைத்திருக்கிறார். அந்த இறை நம்பிக்கை எங்களுக்குள் வேரூன்றப்பட வேண்டும். ஆகவேதான் நாங்கள் இறைவனிலே வேறு பெற்றவர்களாக வேண்டுமாக இருந்தால் இறைவனில் முழுமையான நம்பிக்கை கொண்ட, நம்பிக்கை நிறைந்த உள்ளமாக நான் வாழ வேண்டும், வளர வேண்டும். தமிழ் காலத்திலே நாங்கள் தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவர்களே நிலைத்திருக்க வேண்டும். அந்த நிலைத்திருப்பு இறை நம்பிக்கையிலே வளர்ச்சி பெற்றுக் கொண்டே போக வேண்டும். ஆகவேதான் நாங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக தவக்காலத்திலே நாங்கள் இணைப்போடு செயற்படவும் வழிநடக்கவும் தயாராகவும் அன்னிமை மூலமாக நானும் நீங்களும் இறை பெற்று நிறைந்த உள்ளங்களாக நாங்கள் வாழவும். எல்லாம் இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் அனைவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பார்.